Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபோரியர் சீரிஸ்ல அடுத்த டாபிக் கொடுக்க போறேன். ஏற்கனவே ஃபோரியர் சீரிஸ்ல 2 வீடியோ கொடுத்திருக்கேன். பார்க்கலனா பார்த்துட்டு அதுக்கு பிறகு இத பாருங்க, உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணீங்கன்னா UGTRB மேத்ஸ் நீங்க ஈஸியாவே ஓவர் கம் பண்ணிரலாம். ஃபோரியர் சீரிஸ் ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் அப்படிங்கறத வந்து ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். சேனலுக்கு நியூவா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2nd அக்டோபர் 2025 அன்னைக்கு நியூ பேட்ச் UGTRBக்கு ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. விஜயதசமிங்கிறது ஒரு வெற்றி திருவிழா. அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியில முடியுங்கிறதுனால நான் விஜயதசமி நன்னாளில் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். இந்த பிளெஸிங்ஸோட ஸ்டார்ட் பண்றேன். ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கட்டாயமா பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் பாருங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன? ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா f of x is equal to f of minus x is equal to f of x. f of minus x equal to f of x ன்னு திரும்ப ஆன்சர் வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா f of x is equal to cos x. f of minus x is equal to cos of minus x equal to என்னதுதான்? cos x தான். f of cos of minus theta equal to என்னதுதான்? cos theta தான். சரிதானா? அடுத்தது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனுக்கு முன்னால ஈவன் ஃபங்க்ஷன்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா f of x is equal to x cube அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப f of minus x போட்டீங்கன்னா minus x minus x the whole cube னு வரும், equal to minus x cube equal to minus f of x. இப்ப f of x is equal to sin x அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா f of minus x equal to sin of minus x equal to minus sin x equal to minus f of x. சரியா? equal to minus f of x. சரிதானா? இதுதான் நம்மளுக்கு என்னது? ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனும் எக்ஸாம்பிளும். இதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷன். ஏன் இந்த ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து ஃபோரியர் சீரிஸ்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தான் நான் அடுத்தால சொல்ல போறேன். இப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொசைன் ஃபங்க்ஷனும் பவர் ஈவனா இருக்கக்கூடிய பாலினாமியல் ஃபங்க்ஷனும் ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும். கொசைனும் சீக்கண்டும் ஈவன் ஃபங்க்ஷன். மத்த எல்லாமே ஆட் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4 அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப f of x ஸ்கொயர், f of x is equal to x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அப்ப f of minus x is equal to minus x the whole square. minus x the whole square equal to என்னதுதான்? f of x square f of x. இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். x cube அப்படின்னு போட்டீங்கன்னா அது ஆட் ஃபங்க்ஷனா வந்துடும். இதுல ஆட் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னா f of minus x is equal to minus f of x. இதுல sin x உம் x power 3 உம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன் ஆட் ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி அப்போ ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல சீக்கண்டும் கொசைனும் தவிர மீதி எல்லாமே ஈவன் ஃபங்க்ஷன். அது மாதிரி பவர் வந்து ஈவனா இருந்தா அது ஈவன் ஃபங்க்ஷன், பவர் ஆடா இருந்தா அது ஆட் ஃபங்க்ஷன். சரிதானா? இப்போ நம்ம ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா அப்படிங்கறத கட்டாயமா நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணணும். இப்போ f of x be a function defined in the interval minus pi comma pi. minus pi comma pi ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கான்னு பாருங்க. அப்படி டிஃபைன் ஆயிருந்தா தான் அந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா அப்படிங்கறத வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆக முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா integral minus a to a f of x dx equal to 0 if f of x is odd function. f of x odd function equal to 2 integral 0 to a f of x dx
if f of x is an even function. f of x even function இருந்தா 2 integral 0 to a f of x dx வரும். odd function இருந்தா 0 ஆயிரும். சரிதானா? இந்த integral value. இந்த integral value யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தரா ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ -a to a f of x dx, f of x dx க்கு வேல்யூ வந்து 0 f of x odd function இருந்தா 2 integral 0 to a f of x dx if f of x is an even function. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபோரியர் சீரிஸ்ல அந்த கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண போறோம். இப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் f of x is equal to summation n varies from 1 to infinity. So a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx. an cos nx. அடுத்தது where a0 equal to 2 by pi integral minus pi to pi f of x dx. போன உள்ள ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். 2 by pi integral minus pi to pi f of x cos nx dx. சரியா? f of x into cos nx dx. இது என்னது? ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா. ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா நம்மளுக்கு bn 0 ஆயிடும். அதனால சம்மேஷன் bn sin nxங்கிறது வராது. ஜெனரலா ஃபங்க்ஷன்ல இங்க 1 by pi 2 by pi integral 0 to pi. ஜெனரல் ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு வந்து neither odd nor even function இருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு 1 by pi integral minus pi to pi னு வரும். ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா 2 by pi integral 0 to pi f of x dx னு வரும். இதே ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா நம்மளுக்கு f of x is equal to summation n varies from 1 to infinity an sin nx. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து a0 bn sin nx bn sin nx a0 an வேல்யூ இருக்காது. bn ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 by pi integral minus pi to 2 by pi integral 0 to pi f of x sin nx dx. சரிதானா? இதுல ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா நம்மளுக்கு வந்து a0 to an வரும். ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா bn மட்டும் வரும். சரிதானா? இது வந்து எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலுமே ஃபோரியர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். ஈவன் ஃபங்க்ஷன் அல்லது ஆட் ஃபங்க்ஷன் ப்ரொவைடட் அது எங்க டிஃபைன் ஆயிருக்கணும்? இன்டர்வல் மைனஸ் பை கமா பைல டிஃபைன் ஆயிருக்கணும். டிஃபைன் ஆகி இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். சரியா? அதனால இதை செக் பண்ணிட்டு பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் கூட ஈஸியா பண்ணிடலாம். இது ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன். இதுக்கு அடுத்தது கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ். அதான் ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸை நம்ம ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ்னு சொல்லுவோம். கொசைன் சீரீஸ்ங்கிறது என்னன்னா ஈவன் ஃபங்க்ஷனுக்கு என்ன வருதோ அதான் கொசைன் சீரீஸ். கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ் இத ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொசைன் சீரீஸ்ல சம்மேஷன் n varies from a0 by 2 f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx. அதே மாதிரி இங்க சைன் சீரீஸ்ல f of x is equal to summation n varies from 1 to infinity bn sin nx. சரியா? இப்போ நம்மளுக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் என்ன செய்யும்? பை 2 பை அப்படி இருக்கும். அப்படி இருந்தா அதாவது கொசைன் சீரீஸ்க்கும் ஈவன் ஃபங்க்ஷனுக்கும் வித்தியாசம் கிடையாது. சைன் சீரீஸ்க்கும் ஆட் ஃபங்க்ஷனுக்கும் நம்மளுக்கு என்ன கிடையாது? வித்தியாசம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம ரொம்ப என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லா பார்த்துட்டு சைன் சீரீஸ் கேட்டிருக்கா கொசைன் சீரீஸ் கேட்டிருக்கா எதுவுமே கேட்கல மைனஸ் பை கமா பைங்கிற இன்டர்வெல்ல கொடுத்துருக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கேஸ்ல நம்ம என்ன செய்யணும்னா இது ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத
அசஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணோம்னா நம்ம ஒருவேளை அது ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா A0 AN கண்டுபிடிச்சா போதும், ஒருவேளை அது ஆடு ஃபங்க்ஷனா இருந்தா BN மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இடத்த என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். அடுத்த கிளாஸ்ல இது ரிலேட்டடா ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். தொடர்ந்து நம்ம கூட டிராவல் இன்னும் ஃபர்தரா MCQs டிஸ்கஸ் பண்ணும்போது இதுல உள்ள நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பேன். ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் தரவா இருந்தால் தான் ஷார்ட்கட் போட நல்லா இருக்குங்கிறதுக்காக ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கட்டாயம் நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. நம்மளுடைய நியூ பேட்ச் 2 அக்டோபர் 2025 விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். விஜயதசமியில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியில் முடியும். அதனால் அந்த பிளெஸ்ஸிங்ஸோட நான் விஜயதசமி அன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அது இந்த நல்ல வாய்ப்பை விட்டுறாதீங்க. நம்மளுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. PGTRB நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஏர்லியராக வந்துருச்சு. அதனால் இதுவும் நம்மளுக்கு ஏர்லியராக வந்தால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரிஸ்கிரைப் புக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.